ஹலோ கைஸ், வெல்கம் டு க்ளோ டேஸ் வித் அபி. இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு ஃபேஸ் மாஸ்க் பற்றின ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஃபேஸ் மாஸ்க்கான ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் வந்து நார்மல் டைப். ஸோ என்னோடய ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் சூட் ஆகுதோ அது மாதிரி அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின் கேர் இஸ் சப்ஜெக்டிவ். உங்கள் ஸ்கின் மேபி நார்மல் ஸ்கின் டைப்பாக இருந்துச்சுன்னா மேபி எனக்கு என்ன சூட் ஆகுதோ அது மேபி உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு தெரில. நீங்கள் இதுக்கும் ஒரு ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆர் இங்கே அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்த கன்சர்ன் பண்ணி அங்கே பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு சூட் ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்கின் கேருக்கு. நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து ஸோ இந்த ஃபாக்ஸ்டைலோட க்ளோ மாஸ்க் வந்து பர்பிள் கலரில் தான் இருக்கும். இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்காகனா டேன் ரிமூவ் பண்ணணுன்னு க்ளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணும். ஆக்சுவலாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு க்ளீனாக ஆக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட டர்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்தால் டே டு டேயில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். பட் அதில் நல்ல இம்ப்யூரிட்டிஸ் நல்லதை இருக்கிறத வந்து ஒரு சாலிசிலிக் ஆசிட் பேஸ்டு அந்த மாதிரி ஒரு ஆசிட் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டை நம்ம ஃபேஸில் போட்டோன்னா நம்மளோட என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறீங்களோ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் பண்ணி அந்த கிளாக் ஆகி இருக்க திங்ஸ்லாம் வெளியே வந்ததால் அந்த இம்ப்யூரிட்டிஸ் போனதால் அது ஈஸியாக ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் பண்ணி பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் ஃபேஸ் மாஸ்க்கு. ஸோ நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுற பிளான்னா வீக்லி ஒன்ஸ் வந்து இன்கார்ப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் க்ளைம் பண்ணிக்கிறது வந்து பிரைட்டன் ஸ்கின் பண்ணணுன்னு நான் விசிபிளாக பார்த்துருக்கேன். ஸ்கின் பிரைட்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் போரை வந்து க்ளீன் பண்ணுதுன்னு. ஆக்சுவலாக அந்த குட்டி போர்ஸ்னால் ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க அப்படின்லாம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு குட்டியான போர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த போர்ஸ்குள்ளே பெனட்ரேட் ஆகி க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து நேச்சுரல் அண்ட் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் இருக்கிறதால சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து ஜஸ்ட் ட்ரை ஃபார் ஒன்ஸ். உங்களுக்கு ஓகே சூட்டபுளாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் இட் கிளைம்ஸ் ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க இன்னொரு ஆடட் பெனிஃபிட் என்னென்னா, இது ஒரு க்ளே மாஸ்க்னாவே இப்போ முல்தானி மெட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க இல்லைனா யூஸ் பண்ணிங்கனாவே அது ட்ரை ஆகும். ஸோ வந்து எக்ஸ்ட்ராவாக மாய்ஸ்சரைசர் போடும். ஸோ இதுவும் ஒரு க்ளே மாஸ்க் தான். க்ளேனாவே அந்த மண் ரிலேட்டட் சாண்ட் அந்த ரிலேட்டட் பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ பட் அது க்ளே யூஸ் பண்ணியும் இது வந்து ஸ்கின்னை ட்ரை பண்ணல அப்படின்னு க்ளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. லாக்டிக் ஆசிட் தான் அவங்க மேஜர் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லாக்டிக் ஆசிட் இஸ் அகைன் AHA. நான் வந்து எந்தெந்த ஆசிட்லாம் வந்து ஸ்கின்னுக்கு என்னென்ன மாதிரி யூசஸ்னு ஒரு செப்பரேட்டாக வீடியோ பார்த்துருக்கேன். எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம் பற்றிட்டு நீங்கள் ஒரு வேளை அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். லாக்டிக் ஆசிட் இஸ் AHAனா எப்படின்னா மேலே படிஞ்சிருக்க செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது தான். BHAனா கொஞ்சம் பெனட்ரேட் பண்ணி இது அப்பர் லேயர், இதுக்கு அடுத்து ஒரு லேயர் இருக்கும், அதில் வந்து எடுக்கிறது தான் BHA. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பர்பிள் க்ளே கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பர்பிள் கலரில் வந்து வருது. அதுக்கப்புறம் கெலோனிங்க்ரி இதில் வந்து R&D ஸ்டெப்ஸும் வந்து அந்த வெப்சைட்டில் ஒரு லிங்க்கில் இருக்குது. ஸோ ரிசர்ச் அண்ட் இதில் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து டவுட்ஸ் இருக்குன்னா அந்த ரிசர்ச் பேப்பர்ஸை நீங்கள் வந்து ஒரு கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே இதிலெல்லாம் அவங்க க்ளைம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்ளை பண்ணக்குள்ளே ஒரு கூலிங் சென்சேஷன் வரும் வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். ஸோ போட்டிருக்குள்ளே ஒரு மாதிரி எரிச்சலாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு மேபி அது 15 to 20 minutes நீங்கள் போட்டிங்கனால
இருந்தாலும் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் என்ஜாயபிளாக தான் இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் பர் வீக் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எனக்கு அப்ளை பண்ணுறது நான் வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணுவேன். மேபி எனக்கு எதனா ஃபங்க்ஷன் இருக்குது, நாளைக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஸோ அன்றைக்கி வந்து இன்னும் யூஸ் பண்ணுவேன். மேபி 2 to 1 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ரேர் கேஸில் 2 days a வீக் யூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிவிட்டு 10 minutes ஃபேஸில் வச்சுருந்தா போதும். ஸோ மேபி 20 minutes கூட வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கிளியர் இது கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வேகன்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரூயல்ட்டி ஃப்ரீ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தான் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். அந்த மாதிரி கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் வேகன், க்ரூயல்ட்டி ஃப்ரீ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து இதுவும் ஒரு ப்ராடக்ட்டு தான், இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் இதில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 545 இப்போ கரண்ட்டான ப்ரைஸ் வந்து 545. பட் ஃபாக்ஸ் ஸ்டைலில் சம்டைம்ஸ் ஆஃபர் போயிட்டே இருக்கும், பை 3100 அந்த மாதிரி. ஸோ நீங்கள் மூணுமே ஒரே ரேஞ்ச் ஆஃப், இது 3 மாதம் போட்டுட்டு பார்த்தாலும் 1100 தான். ஸோ அப்படின்னா என்ன, ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீன்ற மாதிரி, பை 2 1 ஃப்ரீ அந்த மாதிரி ரேஞ்சில் ஃபாக்ஸ் ஸ்டைலில் இருக்கும். இப்போ நைக்காலையும் கொஞ்சம் சேல்ஸ் போயிட்டே இருக்கும். நீங்கள் சேல் டைமில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 75 grams இருக்குது, ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டே க்ளே, அந்த கிளிசரின், கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டுக்காக. ஏன்னா வந்து இது ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதால மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டும் போட்டிருக்காங்க. அல்கேட், பென்சைன் ஆல்கஹால் இந்த மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் அது ரொம்ப அசிட்டிக்கான இது வந்து கொஞ்சம் பேலன்சிங் பண்ண வந்து OH போட்டிருக்காங்க. இந்த கெமிஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அசிட்டிக்காக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஆல்கலைனை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் pH லெவல் நார்மலைஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் இருக்குது. அதான் கொஞ்சம் அவங்க சொல்லியிருக்க மாதிரி கொஞ்சம் நேச்சுரல் ப்ராடக்ட்டையும் போட்டிருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின்னா கொஞ்சம் பாஸ்டரைஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து மைல்டாக ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், அது வந்து அலர்ஜிக் இல்லை அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பேச்சுலாக இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுனால ஓகே. பட் நான் வந்து அப்படியே தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும். இது அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான கலர், பர்பிள் கலர். எனக்கு ஃபேவரட் பர்பிள், அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கலர். ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராடக்டை வாங்கினதுக்கான ரீசன் வந்து இந்த கலருக்காக தான். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மோஸ்ட்டாக ஆஃப் கிட்டே யூஸ் பண்ணிவிட்டு தான் ஒரு மந்த்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இந்த மந்தில் நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருந்ததால் நான் வந்து வீக்லி ட்வைஸ்ன்ற மாதிரி தான் அப்ளை பண்ணேன். ஸோ 8 times a வீக் 8 times a மந்த் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணதில் இது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி தான் கிளியராக இருக்கும் ஸ்கின்னு, எந்த ஒரு டர்ட் பார்ட்டிகல்ஸும் இருக்காது, நேச்சுரலாகவே ஒரு கோ இருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த டாப்பில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், நான் வந்து டாட் அண்ட் கீ தான் யூஸ் பண்ணுறேன் ஆல்வேஸ். நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது என்னோட ரொம்பவே ஃபேவரேட். இது வந்து ஒரு நிறைய அமௌண்ட் ஆஃப் நீங்கள் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா, ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கீங்க, ட்ரை ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா? அந்த மாதிரி ட்ரை ஆகிறதால எதுனா எக்ஸ்ட்ரா ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிட போகுது. ஸோ அதனால் எப்பயுமே ஒரு ஃபேஸ் பேக் முடிச்சிங்கன்னா குட் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ஒரு இது வச்சுக்கோங்க. அவ்வளோதான், என்னோட வீக்கெண்ட் ரொட்டீன் முடிஞ்சிச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.